my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உலகத்தை ஆளப் போகின்ற தொழில்நுட்பம் தான் ஆர்டிபிஷியல் மற்றும் டேட்டா சயின்ஸ். இந்த இரண்டு படிப்புகளுக்கும் எதிர்காலம் உண்டா என்பதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்றைய டிஜிட்டல் உலகில் ஒரு தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தொழில்நுட்பத்துக்கு பெயர் தான் ஏஐ தொழில்நுட்பம், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம். ஆர்டிபிஷியல்னா செயற்கை, இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு. கணினித்துறையில அதிகம் பேசப்படுகின்ற ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த கல்வித்துறையில ஒரு புரட்சியையே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு, மனிதனுக்கு இருக்கக்கூடியது இயற்கை நுண்ணறிவு, that is a natural intelligence. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மனிதன் இயற்கையாகவே சிந்திக்கும் திறனுடையவன். ஆனால் கம்ப்யூட்டருக்கு, அதாவது கணினிக்கு இயற்கையிலேயே சிந்திக்கும் திறன் இல்லை. மனிதன் என்ன கட்டளை இடுகிறானோ அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற செயல்பாடுகளை தான் இந்த கணினி செய்யுமே தவிர சொந்தமாக சுயமாக சிந்திக்கும் திறன் அற்றவை தான் இந்த கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், கணினி இயந்திரங்கள். ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜி என்ன சொல்லுதுன்னா, மனிதன் என்ன சொல்றான், சுயமாக சிந்திக்கும் திறமை இருக்குது. ஆனா மனிதன் தாமாக சிந்திக்கும் திறனை பெற்றது போல கம்ப்யூட்டர்ஸுக்கும் புதிய சிந்திக்கும் திறனை ஒரு ஏஐ ப்ரோக்ராம் மூலம் செயல்பட வைக்கும் முறை தான் இந்த ஏஐ டெக்னாலஜி. சிம்பிளா என்ன சொல்ல போறோம்னா, மனிதனை போல சிந்திக்கும் முடிவெடுக்கும் திறனை ஒரு கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம்கள் மூலம் கொடுக்கும் ஒரு செயல்முறை தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். இப்போ இந்த கம்ப்யூட்டர் துறையில கணினி என்கிறது ஒரு டம்மி மெஷின் தான். மனிதன் என்ன கட்டளை இடுகிறானோ, ப்ரோக்ராம் மூலம் என்ன செய்ய சொல்லுகிறானோ அந்த செயல்களை மட்டும்தான் செய்யும். எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா, ரஜினி நடித்த எந்திரம் படத்துல சிட்டியை போல டிவியை தூக்கி போடு, கீழே தூக்கி போடு, டிவியை போடு, இப்படி சொன்னா அந்த எந்திரம் அது மட்டும்தான் செய்யும், சிந்திக்கும் திறன் இருக்காது. ஆனா ஒரு மனிதன்கிட்ட நம்ம சொல்லும் போது, ஒரு டிவியை தூக்கி போட சொன்னா மனிதன் போடுவானா? போட மாட்டான். ஏன்னா சிந்திக்கும் திறன் இருக்குது. இன்டெலிஜென்ஸ், நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் we have, அதான் ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னு சொல்றோம். மனிதன் இயந்திரத்துக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கக்கூடிய முறை தான் ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஆக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கு பேர் தான் ஏஐ என்ஜினியர். ஆனால் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனித இனத்தையே அழிக்குமா? ஆனால் என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் மனிதனின் இயற்கையான படைப்புக்கு முன்னால டெக்னாலஜி தோற்று போகும். சில நேரங்களில் ஜெயிக்கும். அது எல்லா டெக்னாலஜிலையும் அப்படித்தான். ஆக இந்த படிப்பு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சீங்கன்னா நிறைய சம்பளம் வாங்கலாம், கை நிறைய சம்பளம் வாங்கலாம், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். ஆக மாணவர்களுக்கு, +2 மாணவர்களுக்கு இது ஏற்ற படிப்பு தான். இது இன்ஜினியரிங் காலேஜில் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் இன் ஆர்டிபிஷியல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஒரு புதிய பாடத்திட்டத்தை அண்ணா யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்கு. அதில் சேர்ந்து நீங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி உள்ள ஃபுல் படிப்பை நீங்க படிச்சீங்கன்னா உடனே உங்களுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜிலையும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் புதிய டிபார்ட்மெண்ட்டையே என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் +2 படித்த மாணவங்களுக்கு அதில் ஏகப்பட்ட படிப்பு படித்து புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை the term artificial intelligence was coined by John McGrath. அவர் ஒரு அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்.
1956 தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு வார்த்தையை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. டேட்டா இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். AI needs a huge amount of data. டேட்டாஸை வச்சு தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ஸ்மார்ட் போன்ல பார்த்தா டேட்டா, கம்ப்யூட்டர்ல பார்த்தா டேட்டா, லேப்டாப்ல பார்த்தா டேட்டா, இன்டர்நெட்ல பார்த்தா டேட்டா. எவ்ரிவேர் வி ஸ்பீக் அபவுட் டேட்டா. டேட்டா இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. ஒரு மாணவனுடைய டேட்டா இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். இந்தியா பிரிட்ஜர் மக்களுடைய டேட்டா இந்திய கவர்மெண்ட் இருக்கும். நம்ம நம்பர்ஸ், செல்போன் நம்பர்ஸ் எல்லாம் அந்தந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கையில் இருக்கும். இப்படி டேட்டா தான் எங்கேயுமே பறந்து விரிந்து கிடக்கிறது. டேட்டா இஸ் மோர் வேல்யூபிள் தேன் கோல்டு. கோல்டுக்கு மதிப்பை விட, தங்கத்தின் மதிப்பை விட டேட்டாவோட மதிப்பு அதிகம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா துறையிலும் இப்போ நுழைஞ்சிச்சு. அதனால huge amount of opportunities are available in the world. ஆக according to survey, ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 2026ல 11 million job opportunities are available. அதனால மக்களே, மாணவ செல்வங்களே, நீங்கள் தைரியமாக படிக்கலாம். என்ன படிக்கலாம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜாபை பத்தி பயங்கரமா ஒரு புரளி வர கிளம்பிட்டு இருக்கு. என்ன புரளின்னு தெரியுமா உங்களுக்கு? ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் வேலையை இழப்பார்கள் என்று. அப்படி இல்லை மக்களே. ஒவ்வொரு புதிய புதிய டெக்னாலஜி வர வர புதிய புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி கொண்டு இருக்குமே தவிர வேலை வாய்ப்புகள் குறையாது. ஆக ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு தெரியுமா? இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு தன்னுடைய ஸ்கில்ல மாற்றிக்கணும். அதுதான் உண்மை. மாறாக ஏஐ டெக்னாலஜி வந்தா ஐடி ஜாப் ஃபாலிங் டவுன் சொல்றது இயற்கைக்கு மாறானது. அது ஒரு செயற்கையான பிம்பத்தை உருவாக்குவது. ஆக இந்த ஃபீல்டில் ரொம்ப ஜாஸ்தியான, ரொம்ப plenty of job opportunities are available in coming future. ஆக மாணவ செல்வங்களை படியுங்கள், படித்துக் கொண்டே இருங்கள். புதிய புதிய தொழில்நுட்பத்தில் உங்களை மெருகேற்றிக் கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மில்லியனரை நோக்கி படையெடுத்துக் கொண்டே இருக்கும். ஆக கோடிங் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கோடிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கோடிங் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை உச்சத்தில் போகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் உலகமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி தான் படையெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க ஒரு தொழில்நுட்பம் தான் ஏஐ டெக்னாலஜி. ஆக நீங்க கல்லூரியில சேரும்போது அங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதான்னு பார்த்து சேருங்க. அதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். தரமான ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? பிஹெச்டி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் படிச்சிருக்காங்களா? எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களா? அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு தைரியமாக சேருங்க. சேர்ந்து இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்குள்ளாடியே இந்த டெக்னாலஜி ரொம்ப பூமா இருக்கும். நீங்க யூ கேன் ஈஸி டு கெட் எ ஜாப். ஆக இந்த வேலை வாய்ப்புகளை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். இதோட டொமைன்ஸ், இதோட வேலை வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்குன்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில சொன்னா ஹெல்த் கேர்ல இருக்குது, மேனுஃபேக்சரிங்ல இருக்குது, எஜுகேஷனல் செக்டர்ல இருக்குது, ஆட்டோமொபைல் செக்டர்ல இருக்கு, எல்லா செக்டர்லையும் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் A to Z செக்டர்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆட்டோமேஷன் தான் எல்லாரும் விரும்புவாங்க. ஆட்டோமேட்டிக்கலா செயற்கையாக தான் இயங்கணும். மனிதனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் சுவிட்ச் போடாம இயங்கக்கூடிய புதிய இயந்திரங்களை கண்டுபிடிப்பதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முக்கிய குறிக்கோள். ஆக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி நிறைய டூல்ஸ் கிரியேட் பண்றாங்க. மேக்சிமம் யுஎஸ்ங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த டெக்னாலஜி பேஸ்டு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில தான் எல்லா புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. காரணம், அவங்க ரிசர்ச் அண்ட் இன்னோவேட்டிவ் திங்ஸுக்கு என்ன கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டில் இருந்ததான் 95% ஆஃப் ஏஐ டூல்ஸ் ஆர் கமிங் அவுட்.
ஆக நம்ம எல்லாம் யுஎஸ்ஏ நாட்டுக்கு அடிமை என்றே சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய கிரியேட் பண்ணக்கூடிய ஏஐ டெக்னாலஜி பேஸ்டு டூல்ஸை தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். we are viewers, we are users. அவங்க கிரியேட்டர்ஸ், they are innovators, நம்ம எல்லாம் யூசர்ஸ். ஆக இனிமே அந்த காலம் நம்ம மாறணும். இந்திய பீப்புள்ஸ் ஆர் மோர் நாலேஜ் than any other country. எல்லா கண்ட்ரியை காட்டிலும் நம்ம நாட்டு கண்ட்ரி மக்கள்ஸ் நல்ல வளமும் செல்வ செழிப்பும் உள்ளவங்க. ஆனா இங்க என்ன இல்லை, ப்ராப்ளம் வேற இருக்குது. அதனாலதான் நம்ம மேல் தட்டுக்கு வர முடியலை என்றே நான் நினைக்கின்றேன். ஆகவே அதெல்லாம் நம்ம தகர்த்தெறியணும். ஆக இப்போ என்னன்னா சாட் ஜிபிடி அதுவும் ஒரு ஏஐ டெக்னாலஜி பேஸ்ட் டூல் தான். ஏஐ டீச்சர் ஐரிஸ் அதுவும் ஒரு ஏஐ டெக்னாலஜி டூல் தான். அடுத்தது ஏஐ கார், அடுத்தது ஏஐ ராபர்ட் சோஃபியா. இந்த சோஃபியாங்கிற ஏஐ ராபர்ட்டுக்கு சவுதி அரேபியா மனிதனை போல குடியுரிமை கொடுத்து அதை அங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஏஐ ராபர்ட் தான் சோஃபியா. அப்படி இவ்வளவு வளமும் செல்வ செழிப்பும் டெக்னாலஜி உள்ள ஏஐ டெக்னாலஜி இந்த உலகத்தை ஆட்டி படைக்க போகிறது. ஆழப்போகின்ற ஒரு தொழில்நுட்பம் தான் ஏஐ டெக்னாலஜி. ஆகவே மாணவர்களே, நீங்கள் படிங்க, நல்ல ஸ்கோப் இருக்கு, நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஆக இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Thank you.